இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, டிசம்பர் மாதம் 17ஆம் தேதி புனிதர்களுடைய பகுதியில புனித ஒலிம்பியாஸ் என்பவருடைய நினைவு நாளை தான் கொண்டாடுகிறோம். இந்த புனிதரானவர் கான்ஸ்டான்டினோபிள் என்கிற நகரத்துல பிறந்தவர். ஒரு அரச குடும்பத்துல பணி செய்த ஒரு மிகப்பெரிய அரசு அதிகாரிக்கு திருமணம் செய்து வைக்கப்பட்டவர். திருமணமான சில ஆண்டுகளிலேயே கணவனை இழந்த ஒரு காரணத்தினால் அதற்கு பிறகு பெரிய பணக்காரர்கள் இவரை மறுமணம் முடிக்க தயாராக இருந்தாலும் தன்னுடைய வாழ்வை இறைவனுக்கு அர்ப்பணிக்க விரும்பி இவர் ஒரு துறவற வாழ்வை இவர் ஆரம்பித்தார் என்றும், இவரை பார்த்து பல இளம் பெண்கள் இவருடைய அந்த ஒழுக்க வாழ்வையும் விசுவாச முயற்சிகளையும் பின்பற்றி இவரோடு வாழ துணிந்தார்கள் என்றும் இவருடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். அன்புமிக்கவர்களே, பல்வேறு துன்பங்கள், பல்வேறு வேதனைகள், பல்வேறு இடர்பாடுகள் வந்தாலும் இவருடைய இந்த துறவற வாழ்விற்கும் இவருடைய கிறிஸ்தவ நம்பிக்கைக்கும் கடைசி வரையில கிறிஸ்துவுக்கு பிரமாணிக்கமாக இருந்து எல்லா துன்பங்களையும் ஏற்று இறைவனுக்கு சாட்சியாக வாழ்ந்தவர் தான் இந்த புனித ஒலிம்பியாஸ் என்பவர். அன்புமிக்கவர்களே, இந்த புனிதையானவள் திருமணமான பெண்களுக்கான ஒரு நல்ல மாதிரிகையான ஒரு புனிதை. இந்த புனிதனுடைய பரிந்துரையால் குடும்பங்களில நம்பிக்கையும் பக்தியும் வளர்ந்தோங்க இவருடைய பரிந்துரையை இன்றைக்கு நம்ம மன்றாடி செவிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல இந்த திருவருகை காலத்திற்கென்றே இந்த வாசகத்தை தாயம் திரு அவை நமக்கு கொடுக்கிறது. அதாவது நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய மூதாதையர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மத்தேயு நற்செய்தி 1வது அதிகாரம் 1வது திருவசனத்திலிருந்து 17வது திருவசனம் வரையில நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய இந்த மூதாதையர் பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது 3 தலைமுறையாக இது கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆபிரகாமிலிருந்து தாவீது வரைக்கும் 14, அதற்கு பிறகு யூதர்கள் நாடு கடத்தப்பட்ட பிறகு 14 தலைமுறையினர், பிறகு இயேசுனுடைய பிறப்பு வரையில 14 தலைமுறை, அப்படி என்று மொத்தமாக 42 தலைமுறையினருடைய பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இந்த பட்டியலை பார்க்கிற பொழுது இயேசுனுடைய அந்த வரலாற்று பின்னணியை நம்மால புரிந்து கொள்ள முடியும். அவருடைய மூதாதையர்கள்லாம் யார் அப்படி என்று. அன்புமிக்கவர்களே, இந்த பட்டியலை, மூதாதையருடைய பட்டியலை பார்க்கிற பொழுது கடவுள் எவ்வளவு பிரமாணிக்கமாக இருந்திருக்கிறார் தன்னுடைய வாக்குறுதிகள் மீது என்பதை தான் நம்ம புரிந்து கொள்ள முடிகிறது. தான் கொடுத்த அந்த வாக்குறுதி, இந்த உலகை மீட்பதற்கான அந்த வாக்குறுதியில எவ்வளவு பிரமாணிக்கமாக, எத்தனை ஆண்டுகள் அவர் நமக்காக அந்த மீட்பு திட்டத்தை தயாரித்திருக்கிறார் என்கிற அந்த கடவுளுடைய அன்பையும் கடவுளுடைய இரக்கத்தையுமே இந்த இயேசுனுடைய மூதாதையர் பட்டியலில் நாம புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, கடவுளுடைய மீட்பு திட்டம் என்பது எவ்வளவு துல்லியமாக, எவ்வளவு நேர்த்தியாக நமக்காக வடிவமைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த மூதாதையர் பட்டியலை நம்ம புரிந்து கொள்ளலாம். மூன்றாவது ஒரு கருத்தாக, அன்புமிக்கவர்களே, இந்த மூதாதையருடைய பட்டியலை நம்ம பார்க்கிற பொழுது இதுல அரசர்கள் இருக்கிறார்கள், சாமானியர்கள் இருக்கிறார்கள், பாதிகள் இருக்கிறார்கள், புனிதமான வாழ்வை வாழ்ந்தவர்கள் இருக்கிறார்கள், திறமையானவர்கள் இருக்கிறார்கள், திறமையற்றவர்கள் இருக்கிறார்கள். இந்த பட்டியலை பார்க்கிற பொழுது தன்னுடைய மீட்பின் வரலாற்றுல கடவுள் எல்லாமே பெஸ்டா இருக்கணும், எல்லாமே முழுமையா இருக்கணும், எல்லாமே நிறைவா இருக்கணும்னு பார்க்கல. மீட்பின் திட்டத்துல எல்லோருக்கும் இடமளித்திருக்கிறார் இறைவன். உங்களுக்குமான இடம், எனக்குமான அந்த இடம் என்பதை இந்த மூதாதையருடைய பட்டியலில் நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நான்காவது ஒரு அழகான கருத்தாக, இந்த மூதாதையருடைய பட்டியலில் ஆண்கள் மட்டுமல்ல 5 பெண்களும் இடம்பெற்றிருக்கிறார்கள். அதுல 3 பெண்கள் பாவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருக்கிறார்கள். தாமார், ராகாப் மற்றும் உரியாவின் மனைவி என்று சொல்லப்படுகிற பத்ஷேபா. இவர்கள் பாவியான ஒரு வாழ்வை வாழ்ந்திருந்தாலும் அவர்களுக்கும் இந்த மூதாதையருடைய பட்டியலில் இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மகளிரில புனிதமான வாழ்வை வாழ்ந்த ரூத்துடைய பெயரும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடைசியில் 5வது பெயராக அன்னை மரியாளுடைய பெயரும் இந்த பட்டியலில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதையெல்லாம் பார்க்கிற பொழுது அன்புமிக்கவர்களே, இறைவன் சொல்ல வருகிற செய்தி என்ன? இறைவன் வாக்கு தத்தங்களின் இறைவன். நமது மீட்பிற்காக அவர் கொடுத்த அந்த வாக்குறுதியை கடைசி வரையில பிரமாணிக்கமாக இருந்து தன்னுடைய ஒரே மகனை
உங்களுக்காகவும் எனக்காகவும் உங்களுடைய மீட்பிற்காகவும் என்னுடைய மீட்பிற்காகவும் விலையாக கொடுத்த கடவுளைத்தான் நாம வழிபடுகிறோம். அன்பு மிக்கவர்களே, இரண்டாவது அழகான ஒரு செய்தியாக இந்த மீட்பின் திட்டத்துல நமக்கும் எல்லோருக்கும், நல்லவர்களுக்கும் தீயவர்களுக்கும் இறைவன் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மீட்பின் திட்டத்துல நாமும் செயலாற்ற வேண்டும் என்கிற இரண்டாவது ஒரு அழகான ஒரு செய்தியையும் இறைவன் நமக்கு தருகிறார். அன்புமிக்கவர்களே, திருவருகை காலத்துல இருக்கிற நாம் இறைவனுடைய மீட்பின் திட்டத்தை உணர்ந்திருக்கிறோமா, இறைவனுடைய இரக்கத்தை உணர்கிறோமா என்று நம்மை நாமே சோதித்தறிய வேண்டிய ஒரு அழகான தருணமாகத்தான் இதை நான் பார்க்கிறேன். விவிலியத்துல பார்க்கிறோம், அதே நேரத்துல திருச்சபையுடைய வரலாற்றுல புனிதர்களுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கிறோம். பாவத்துல வாழ்ந்தவர்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்று இன்றைக்கு புனிதர்களாக உயர்ந்திருக்கிறார்கள். புனித பிரான்சிஸ்கு அசிசியார், புனித லொயோலா இஞ்ஞாசியார், புனித அகுஸ்தினார் என்று பாவத்தில் வாழ்ந்தவர்கள் அல்லது உலகப்போக்கான ஒரு வாழ்வை வாழ்ந்தவர்கள் இறைவனுடைய அழைப்பை ஏற்று இறைவனுடைய மீட்பு திட்டத்துல தங்களை ஒரு கருவியாக இறைவனுக்கு ஒப்படைத்திருக்கிறார்கள். அன்புமிக்கவர்களே, நம்முடைய இந்த நிகழ்காலத்துல புனித திருத்தந்தை 2ஆம் ஜான் பால், உங்க எல்லாத்துக்குமே தெரியும், போலந்து தேசத்துல பிறந்தவர். ஒரு சாதாரண குடிமகனாக, சுரங்க தொழிலாளியாக, அதே நேரத்துல பகுதி நேரத்துல ஒரு நாடக நடிகராகவும் இருந்திருக்கிறார். இதை பற்றி நம்ம வெட்கப்பட வேண்டிய அவசியம் இல்லை. காரணம், இறைவன் அவர்களையும் மீட்பின் திட்டத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு கருவியாக பயன்படுத்தியிருக்கிறார். நமக்கு இப்போது இருக்கிற திருத்தந்தை பிரான்சிஸ் அவரே சொல்லி இருக்கிறார், தன்னுடைய இளமை காலத்துல அவரும் சாதாரண இடங்களில் பணி செய்திருக்கிறார், ஹோட்டல்களில் பணி செய்திருக்கிறார், பாதுகாப்பு இளைஞனாகவும் பணி செய்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நமக்கு ஒரு புனிதத்தின் அடையாளமாக திருத்தந்தையாக நம்மை வழிநடத்துகிறார். அப்படி என்றால் இறைவன் நமக்கு சொல்லுகிற ஒரு செய்தி, எத்துணை பாவத்துல நம்ம வாழ்ந்திருந்தாலும் இறைவனை பார்த்து இறைவனுக்காக ஒரு மனமாற்றத்தை ஏறெடுத்து இறைவனை பிடித்து கொண்டு நடந்தால் நாமும் அவருடைய மீட்பு திட்டத்துல ஒரு மிகப்பெரிய கருவியாக மாறுவோம் என்கிற அழகான செய்தியோடு திருவருகை காலத்தினுடைய மிக முக்கியமான ஒரு பகுதியான இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பிற்கான இந்த தயாரிப்பு காலத்துல நம்மையே இறைவனுக்கு ஒப்பு கொடுத்து மனமாற்றத்தில் இறைவனை பற்றி கொண்டு இயேசுனுடைய பிறப்பிற்காக தயார் செய்ய இறைவன் உங்களையும் என்னையும் தூண்டுவாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.